தமிழக கோவில்கள்ல குற்றங்கள் நடப்பதால முதல்வர் உள்ளிட்ட ஆட்சியாளர்களுக்கு ராஜகுற்ற தோஷம் ஏற்படும்னு ஜோதிடரும் தமிழக பாஜக ஆன்மீகம் கோவில் மேம்பாட்டு பிரிவு மாநில அமைப்பாளருமான ஷெல்வி தாமோதர் தெரிவிச்சிருக்காரு. சேலத்துல செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவரு, திருவண்ணாமலை கோவில் பணத்தை செலவு செய்யறாங்க அப்படின்னும், ஆகம விதிப்படி தலைமுறை தலைமுறையா நடத்தப்படும் சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் அக்னி குண்ட விழாவை நிறுத்தி வைத்திருக்காங்கன்னு குற்றம் சாட்டினாரு. தேவிகாபுரத்துல பெரிய நாயகி அம்மன் உடனுறை ஆலயத்துல ஆகம விதிக்கு மாறாக நந்தியம் பெருமான உயர்த்தி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்கன்னு, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல தீப்பிடித்த மண்டபத்தை புதுப்பிக்காமல் கும்பாபிஷேகம் செய்தும் இருக்காங்கன்னு, இது போன்ற கோவில்கள்ல நடக்கும் குற்றங்கள் குளறுபடிகள் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கும்போது அது ராஜகுற்ற தோஷமாக கருதப்படும்னு ஷெல்வி கூறினாரு. கோவில்கள்ல தொடர்ந்து குற்றங்கள் நிகழ்வதால முதல்வர் உள்ளிட்ட ஆட்சியாளர்களுக்கு இந்த தோஷம் ஏற்படும்னோ, இதனால எதிர்கால சிந்தனையாக அவர்களுக்கு எது இருக்குமோ அது நடக்காமல் போகும்னு கூறினாரு. ஜோதிட ரீதியில தமிழகத்துல டிசம்பர் 20 வரை குழப்பம் இருக்கும்னோ, அதற்கு பிறகுதான் தமிழகத்துல அடுத்த முதல்வர் யாருன்னு தெரிய வரும்னு ஷெல்வி கூறியிருக்காரு.